ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, வோல்டாஸ் ஏசிக்கு வால்வு சர்வீஸ் வால்வு எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோன்றதை தான் நம்ம பார்க்க போகிறோம். வோல்டாஸ் ஏசி ஏன் இது பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வோல்டாஸ் ஏசியில் பார்த்திங்கன்னா எல் வால்வு வரும். மேக்ஸிமம் மார்க்கெட்டில் எல் வால்வு சம்டைம்ஸ் கிடைக்காமல் இருக்கலாம். அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா இந்த காப்பர் பைப் செக்ஷன் பைப் இருக்கு இல்லைங்களா, இதில் இருக்க எல் பைப்பை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து இந்த பைப்பு கட் பண்ணலை அப்படின்னா நம்ம சேம் எல் இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற மாதிரியான வால்வு நம்ம தேடி தான் போடுற மாதிரி இருக்கும். பட் நம்மக்கிட்ட அந்த வால்வு எல்லா இடத்துலையும் இருக்காது, நம்ம கையிலையும் மேபி இல்லை அப்படின்னா இந்த பைப்பை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்ம நார்மல் வால்வு இருக்கு இல்லையா, அதையே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இதை பாருங்கள், இது வந்து ஓல்டு வால்வு எப்படி எல்லாம் அந்த பக்கமாக போகுது பார்த்தீங்களா, லெஃப்ட் சைட் பெண்ட் இருக்குது. இது நம்ம நார்மல் ஸ்ப்ளிட் ஏசி எல்லா கடையிலையும் கிடைக்கிற வால்வு. இது எப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த வால்வு இருக்கு இல்லைங்களா, லைட்டாக நம்ம கட் பண்ண பைப்பை வந்து லைட்டாக கையில் பெண்ட் பண்ணி அதில் இன்சர்ட் பண்ணிடலாம். இன்சர்ட் பண்ணிட்டா நம்ம நார்மல் ஸ்ப்ளிட் ஏசி வால்வே, நம்ம கடையில் கிடைக்கிற ஸ்ப்ளிட் ஏசியோடைய வால்வே, இந்த யூனிவர்சல் வால்வு இருக்கு இல்லைங்களா, அதே நம்மளுக்கு இது கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்களா, பைப்பை லைட்டாக பெண்ட் பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம இந்த வால்வே இது பண்ணிடலாம். வால்வு வந்து ஏன் நீங்கள் துணி சுத்தாமல் அடிக்கிறீங்க அப்படின்னு யாரெல்லாம் கேட்டிங்கன்னா, இல்லை, வால்வு வந்து நம்ம எவ்வளோ டைமில் அடிக்கிறோன்றது தான் முக்கியம். அது உள்ள ரப்பர் ஓரிங் வந்து மெல்ட் ஆகிடும். நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் டைமில் எடுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு அந்த இடம் வந்து கரெக்டாக செட் ஆகிடுச்சு. நான் உக்காஞ்சி வேலை செய்கிறதுக்கும் காற்றும் இல்லை, தகுடு வேறு பாருங்கள் கரெக்டாக வச்சுருக்கேன். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சில பேர் வந்து ஒரு வால்வு வந்து 5 நிமிஷம் 3 நிமிஷம்லாம் அடிச்சிங்கன்னா டக்குன்னு வால்வு உள்ளே மெல்ட் ஆகிடும். ஓகேங்களா, அதனால் அவ்வளோ நேரம்லாம் அடிக்கக்கூடாது. நம்ம வந்து எவ்வளோ சீக்கிரம், அதாவது ஒரு நிமிஷம், ஒரு 30 செகண்ட் இல்லை ஒரு 1 மினிட்குள்ளே 1 மினிட்டே ஜாஸ்தி தான், அதுக்குள்ளே டக்குன்னு நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு இந்த வால்வு உள்ள மெல்ட்டிங்லாம் எதுவுமே அந்த இதுவும் ஆகாது. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் வால்வில் நான் இது பண்ணிட்டு ஒரு டம்மி ஒன்று போட்டுருவோம் பாருங்கள். அந்த டம்மியை வந்து நான் போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கூல் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இப்போ வந்து அந்த வால்வில் இருக்கிற ரப்பர் ஓரிங்கோ ஏதோ எந்த பிரச்சனை இருக்குது. வால்வு தெரியுதுங்களா, அந்த பைப்பை லைட்டாக பெண்ட் பண்ணி உள்ளே தள்ளியிருக்கேன். குவார்ட்டர் வால்வு ஆல்ரெடி நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த பாருங்கள், 2 வால்வு, இதோட வால்வு 2 வால்வுமே சேஞ்ச் பண்ணிட்டேன். ஏன் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பக்கத்தில் வந்து பெரிய கெனால் ஓடுது, அதாவது காவா ஓடுது. இந்த காவா வந்து கரப்ட் ஆனனால இதுலேயும் லீக்கு, இன்டோர் யூனிட்டும் லீக்கு. ஸோ அதனால் வந்து நான் வந்து இன்டோர் யூனிட்டை ரெடி பண்ணியாச்சு. இந்த வால்வு வந்து மாற்றினா ஒரு வீடியோ போடணுன்றதுக்கு தான் போட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. லீக் டெஸ்ட் பண்ணிட்டேன். கேஸை இது வழியாக ஏற்றிட்டு லீக் எதாவது ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ண, எதுவும் ஆகலை. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் வால்வு மாற்றினதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணுங்கன்னா, ஆன்டி கரப்டிங்னு சொல்லி ஒரு ஸ்ப்ரே வருது இல்லையா, அந்த ஸ்ப்ரே வாங்கி அடிங்க. அப்படி இல்லைனா நம்மக்கிட்ட லிக்விட் மாதிரியே வருது, அந்த லிக்விடை வந்து நீங்கள் வாங்கி நல்லா அந்த வால்வு அந்த ஜாயிண்ட் ஆகுது இல்லையா, காப்பரும் அந்த பிராஸும் ஜாயிண்ட் ஆகுது இல்லைங்களா, அந்த இடத்துல நல்லா போட்டு அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப அகைன் இந்த வால்வு லீக்கேஜ் பிரச்சனை இருக்காது. ஏன்னா கஸ்டமர் காசு கொடுத்து மாற்றுறாங்க, மினிமம் ஒரு 2 வருஷம் ஓடினாவ தான் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க இல்லையா. அந்த கெனால் இருக்கனால இந்த பிரச்சனை. அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு திரும்ப பிரச்சனை இருக்காது. ஸோ தேங்க்யூ.